ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம ஜோதி சிஸ்டருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஜோதி சிஸ்டர் வந்து நம்மளுடைய வீடியோஸை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வாங்க இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக இன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் வந்து 7 மணிக்கெலாம் வந்து லஞ்சு செய்கிற வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் லஞ்சு பேக் பண்ணணுங்கிறனால இன்றைக்கி சாதம் வடித்து அரைக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிருந்தேன். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இதுதான். மதியத்துக்கு வந்து எதனாவது டிஃபன் மாரி வந்து பண்ணிக்கலான்ட்டு வந்து பிளானில் வந்து இருக்கிறேன். ஏன்னா மதியத்துக்குலாம் வந்து ஆறி போயிடுது, ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. அதனால் காலை டைமில் வந்து சாப்பாடு தான். காலையில் முதல் வேலையாக வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் வந்து பண்ணினேன். காலையில் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மீதி இருந்தது. வெற்றிக்குட்டிக்கு வந்து சிப்ஸோட உருளைக்கிழங்கு வறுவல் தான் வந்து பிடிக்கும். சாதனாக்குட்டி நேற்றே வந்து சொல்லிட்டேன், எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வேண்டாமா, சிப்ஸாக போட்டுக்கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதனால் கொஞ்சமாக தான் வந்து சிப்ஸ் வந்து போட்டிருந்தேன். காலையில் பசங்களும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சாங்க. அவங்க எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து எல்லோரும் ஒன்றாக்கா வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து என்ன க்ளீனிங் வேலை வந்து பண்ண போகிறேன்னா, சாதனை ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தா, அவள் ரூமில் இருக்கிற அவளுடைய ஸ்டடி டேபிள், பீரோவு 2 இதுவுமே வந்து கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தேன். அதை தான் வந்து பண்ண போகிறேன். அவளோட ஸ்டடி டேபிள் வந்து ஜன்னல் கிட்டே இருக்கும். அது இந்த பீரோ கிட்டே வந்து நகர்த்தி வைக்க சொன்னால் அந்த பீரோ அந்த இடத்துல வச்சுருங்கம்மா அப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவள் டிவியும் பார்த்துக்கிட்டு வந்து அவளுடைய ஒர்க்கை வந்து, அதாவது இந்த லீவ் டைம் வரைக்கும் அந்த கிராஃப்ட்டு பெயிண்டிங் ஏதாவது வந்து பண்ணிகிட்ருப்பாள். அது வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தேன். இந்த ரூமில் கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும். ஹாலில் வந்து அந்த அளவுக்கு 2 ஃபேனுமே வந்து ஃபாஸ்ட்டு கிடையாது. இந்த சம்மரில் மட்டும் அப்படி தான் வந்து இருக்கும். காற்றே உரைக்காதங்களாம். அதனால் ரூம்லேயே உட்காந்து நான் வந்து என்னோடய வேலையும் வந்து பார்ப்பேன், டிவியும் வந்து பார்த்துப்பாம்மா. அதனால் எனக்கு இது மாற்றி கொடுங்கன்னு வந்து ரொம்ப நாளாக தான் வந்து கேட்டுட்டு இருந்தா. ஊர்லேருந்து வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தா. எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக தாங்க இருந்தது. இன்றைக்கி நாளைக்குன்னு வந்து ஓட்டிட்டேன். இன்றைக்கி எப்படியாவது இந்த வேலையை அவளுக்கு வந்து பண்ணி கொடுத்துடணுன்ட்டு காலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எனக்கு பிடிக்காத இடம்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் தாங்க. ஏன்னா இந்த ரூம் ரொம்ப கச்சன்ட்டு வந்து இருக்கும். கொஞ்சம் சின்ன ரூம் தான் அது. ஒரு சிங்கிள் காட் இருக்கும். சாதனோடைய வந்து ஸ்டடி டேபிள், பீரோ, அயர்ன் பண்ணுற டேபிள், அப்புறம் ஷெல்ஃபுக்கு மேலே லாஃப்ட்டில் வந்து எல்லா திங்ஸும் இங்கே தான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வச்சுருப்பேன். அந்த ரூமில் வந்து லாஃப்ட்டில் ரொம்ப எந்த இதுவும் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் அந்த ரூமில் ஏசி இருக்கிறனால ரொம்ப அடைப்பாக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் எல்லா திங்ஸுமே இந்த ரூமில் இருக்கிற லாஃப்ட்டில் தான் போட்டு வச்சுருப்பேன். லாஃப்ட்டுக்கு டோர்லாம் எதுவும் கிடையாது, ஸ்க்ரீன் எதுவும் விடலை. பார்க்கவே ஒரு மாதிரி கண்ணாபின்னான்னு தான் இருக்கும். அதனாலே எனக்கு இந்த வீட்டில் பிடிக்காத இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான். இன்னும் ரொம்ப அடைச்ச மாதிரியே வந்து இருக்கும். ஏற்கனவே ரொம்ப அடைப்பாக இருக்குது. இதுலேயே இந்த ரூமு கொஞ்சம் கண்ணாபின்னான்னு இருந்தால் ரொம்ப பார்க்க அசிங்கமாக இருக்குமேங்கிறதுனால அப்பப்போ இந்த ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பேன். பத்தாததுக்கு இந்த கட்டிலும் கீழே வர சில திங்ஸ்லாம் வந்து அடக்கி வச்சுருப்பேன். பீரோவை கொஞ்சம் கூட நகர்த்தவே முடியலைங்க. அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து என்னுடைய சாரீஸ் மட்டும் தான் வந்து இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து நகர்த்தினேன். சாதனாவும் அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு. பீரோ ரொம்ப பழசாக ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க. உள்ளே எல்லாமே அந்த ஷெல்ஃப் மாரி அந்த ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு வெயிட்டு தாங்காமல். வெளியிலையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதில் இருந்த கண்ணாடிலாம் உடஞ்சி போயிடுச்சு. பீரோ மாற்றணும், அதாவது அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்குறதா, இல்லை வந்து இந்த ஷெல்ஃபே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டோர் போட்டு விட்டுறலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஐடியா வந்து இருக்குது. அதனால தாங்க புது பீரோ வந்து வாங்காமல் இதே வச்சு ஓட்டிகிட்ருக்குறேன். கல்யாணத்தப்போ வாங்கின பீரோ தான் அது. ஒரு வருஷம் இல்லை மேக்ஸிமம் 2 வருஷம் வரைக்கும் தாங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணி கொடுக்கலன்னா அப்புறம் புதுசாக பீரோ வாங்கிடுவேன். நிறைய வீட்டில் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் வேலைலாம் இருக்குது. ஆசைகள் நிறைய இருக்குது, பிளான் நிறைய வச்சுருக்குறோம். என்ன ஒன்று எல்லா பிளானும் இருக்குது, அதுக்கான அமௌண்ட்டு தான் வந்து இல்லை. ஒன்று ஒன்றா தான் பார்த்து அதுக்கான டைம் வரும்போது தான் வந்து செய்ய முடியும். அவங்களோட ஒரு சேலரியில் தாங்க எல்லாத்தையுமே குடும்பமே வந்து ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு யூடியூப்லலாம் அந்த அளவுக்கு வந்து வருமானம் கிடையாதுங்க. அப்படியே வந்தாலுமே அது அவங்களுக்கு பெரிய லெவலெல்லாம் வந்து ஹெல்ப்பாக இருக்காதுங்க. நான் பசங்க அவங்க வந்து ஆசைப்படுறத வாங்கி கொடுக்குறது, வீட்டுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்க வேண்டியதில் இருக்கிறதெல்லாம் நான் இதில் வந்து பார்த்துக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், எல்லா வசதிகளும் ஒன்று ஒன்றா வந்து பார்த்து தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாமே வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கும் நான் அது நேரங்காலம் வரும்போது தான் வந்து பண்ணுறோம்.
ஒரு வழியாக அந்த 2த்தையுமே வந்து இடம் மாற்றி வச்சுட்டேங்க. இந்த ஸ்டடி டேபிள் வந்து முன்னாடி நிறைய திங்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே வந்து பாதி குறைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து இடத்த மாற்றி கொடுத்துட்டேன். இது இந்த ஸ்டடி டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அது அவளோடைய வேலை அது. பீரோவிலையும் வந்து சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் கலைஞ்ச மாரி கண்ணாபின்னான்னு தாங்க இருக்குது. அது ஒரு நாளைக்கு வந்து அதையும் வந்து சரி பண்ணணும். அந்த வேலை செய்யறதுக்கே கொஞ்சம் எனக்கு அலுப்பாக தான் இருக்குது. அதுவும் வந்து என்னைக்கு செய்வேன்னு வந்து தெரில. நான் டக்குன்னு மூடு மாறிடுச்சுன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கடகடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சிருவேன். 2த்தையும் இடம் மாற்றி வச்சுட்டு நல்லா வந்து பெருக்கி தள்ளிட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து வீடியோ எடுத்தேன். அதை நான் இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வீடியோ எடுத்துகிட்டு அதை தான் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டடி டேபிளில் இருந்த திங்ஸ் எல்லாமே இந்த கட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அதை அவள் வந்து அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாள். சிலிண்டர் இங்கே தாங்க வந்து வச்சுருப்பேன். முன்னாடி சிலிண்டர் வந்து கிச்சன்லேயே தான் வந்து வச்சுருந்தேன். 2 சிஸ்டர் வந்து பக்கத்தில் சிலிண்டர் வைக்காதீங்க சேஃப்டி இல்லைன்னு சொன்னதுனால இப்போ ஒரு 3 வருஷமாகவே சிலிண்டர் இந்த ரூமில் தான் வந்து வச்சுருக்கிறேன். காலையில் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேங்க. அதுவும் துவைச்சிச்சு டப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். மேலே காய போடலான்னு பார்த்தா கொஞ்சம் மழை வர மாதிரியே வந்து வானம் மூடிட்டு இருக்குது. சரி மழை வருமா வராதான்னு பார்த்துட்டு பொறுமையாக காய வச்சுக்கலான்ட்டு அப்படியே உள்ள துணி அப்படியே தான் இருக்குதுன்னு துணி காய போடலை. பொறுமையாக தான் பார்த்துட்டு காய போடணும். பார்த்தா மழை வர மாதிரி தான் வந்து இருக்குது. அதனால் பார்த்துட்டு பொறுமையாக காய வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். சப்போஸ் மழை வந்ததுன்னா வீட்டுக்குள்ளேயே தான் வந்து காய போடணும். க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போலங்க. எந்த வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் நமக்கு அந்த டைமிங்க்கு ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடித்தா தாங்க நமக்கு திருப்தியாக இருக்கும். வெற்றிக்குட்டி இன்னும் வந்து காலையிலேருந்து அவனுக்கு டீ காஃபி கொடுக்கல. நாங்கள் எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் வந்து ஆற்றிட்டு இருந்தேன். அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சாதனை வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டடி டேபிளை வந்து அவள் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுட்டா. நிறைய திங்ஸ் வந்து தேவையில்லன்னு வந்து தூக்கி போட்டுட்டேன். இன்னும் வந்து இப்போ எம்டியாக இருக்கிற இடம்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஆனால் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது வந்து எதாவது பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சும்மா அவள் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டாக வந்து மழையும் தூர ஆரம்பிச்சிச்சிங்க. ரொம்ப பெரிய மழையெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக தான் வந்து பெஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இது ஈவினிங் போல் எடுத்த வீடியோ. அன்றைக்கி மதியம் டிஃபன் ஏதாவது செய்யலான்ட்டு தாங்க இருந்தேன். ஆனால் வந்து எதுவும் செய்யலை. ப்ரெட் இருந்தது, 2 வாழைப்பழம் இருந்தது. அப்புறம் ஆளுக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதோடு வந்து விட்டாச்சு. நைட்டுக்கு தான் வந்து ஏதாவது வந்து டிஃபன் பண்ணணும். பசங்க அப்படியே வந்து நல்லா காற்றடிச்சிட்டு இருந்ததுங்க. வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறீங்க, வெளியில் வராண்டாவில் வந்து உட்காந்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொன்னேன். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பகல் ஃபுல்லாக வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, லேப்டாப், ஃபோனு, அப்புறம் இதேமாரி எதனாவது வேலை பண்ணுவாங்க. அப்புறம் ஈவினிங் மேலே பசங்களை அழைச்சிட்டு போய் வந்து விளையாடுறதுன்ட்டு இப்படி தாங்க ஒவ்வொரு நாள் வந்து பொழுது போயிட்டுருக்குது. பசங்க லீவு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இந்த லீவு என்ன ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்து ஆக்கிடுச்சிங்க. லைஃப் ஸ்டைலே இன்னும் மாறின மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த சுறுசுறுப்புலாம் வந்து போயிடுச்சுங்க. எனக்கு எப்படா வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் அப்படியே வந்து விட்டுட்டேன். எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆக போது நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இந்த லீவில் வந்து நான் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்றைக்கி பொழுது வந்து இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.